இங்கே பாருங்கள், அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, குழு வாங்கினாலும் சரி, நீங்கள் வட்டிக்கு வாங்குறீங்கனாலும் சரி, எல்லாரும் அடுத்தவங்க எதிர்பார்க்குற நிலைமையில தான் நிறையா ஏழப்பட்ட மக்கள் நம்ம வந்து நாட்டில் நிறைய இருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். குழு வாங்குங்க, உங்களால் முடிஞ்ச அளவு கட்ட முடியுமான்னு பார்த்துட்டு வாங்குங்க. அதை வாங்கி அவன் வந்து ரோட்டில் நின்று கத்துறது, வீட்டில் நின்று கத்துறது நம்மளுக்கு நல்லா இருக்காது. நம்ம கஷ்டம் அவங்களுக்கு புரியாது. அது வந்து அக்கம் பக்கமாக கேவலமாக பார்ப்பாங்க. அவங்க கடன் வாங்காத மாதிரி, அவங்க யார்கிட்ட கை நீட்டாத மாதிரி, கடன் வாங்காத மாதிரி, வட்டிக்கு வாங்காத மாதிரி நம்மளை கேவலமாக போய் பெருமை பேசுவாங்க, குறை பேசுவாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் கெத்தாக வாழணும் அப்படின்னா வட்டியில் போய் விழுகாதீங்க, குழு வாங்காதீங்க. இருக்கிறத உழைச்சி இருக்கிற காசை வச்சு வாடகை கொடுங்க, சமையல் செஞ்சு சாப்பிடுங்க, குடும்பத்தை பாருங்கள். புரியுதுங்களா? அடுத்தவங்களுக்கு குறை பேசுகிறதுக்குனேக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுற தவறுகளெல்லாம் நிறைய மூட்டை கணக்கில் இருக்கும். அடுத்தவங்களுக்கு பேசுகிறவங்க தான் நிறைய இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிற தப்ப ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க கெத்த வெளியில் அப்படியே பந்தாவை கௌரவமாக காட்டிக்கிறாங்க. அவங்க தான் 1008 ஊழல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, வட்டிக்கு தயவு செய்து போய் விழுந்துடாதீங்க. வட்டிக்கு வந்து வாங்கினீங்கன்னா, இன்றைக்கி வட்டி வருதுன்னு சந்தோஷத்தில் பணத்தை கொடுக்குறப்போ கம்மி வட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை திருப்பி வாங்குறப்போ அதிகப்படி சொல்லுவாங்க. அவங்க கேட்ட பணத்தை கொடுக்கலின்னா எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க தெரியுங்களா? நான் அவன் வச்சு வாங்குறேன், நான் இந்த விதத்தில் வாங்குறேன், நான் அந்த விதத்தில் வாங்குறேன், நான் எப்படி வாங்கினா அப்படி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. அந்த மாதிரி வேலைக்கு ஏன் போகணும்? வட்டிக்கு வாங்காதீங்க. முடிஞ்ச வரலையும் தயவுசெய்து வட்டிக்கு வாங்குறது குறைச்சிக்குங்க. அப்போ தான் நம்ம மன நிம்மதி போயிடும். வட்டிக்கு வாங்கிட்டோம்னா நம்ம மன நிம்மதி போயிடும். நிம்மதியான தூக்கம் வராது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, ரொம்ப ஹதாபு. நம்மக்கிட்ட இருந்து வாங்குறவங்க பஞ்சுமத்தில் படுத்துட்டு இருப்பாங்க. நாம் அவங்களுக்கு வட்டி கொடுத்து போட்டு பசியும் பட்டுமே நம்ம இன்றைக்கி தரையில் படுத்து கிடப்போம். அது தேவைங்களா? ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஓப்பனாக உண்மை சொல்கிறேன். நான் இன்றைக்கி அப்படி விழுந்து தான் இன்றைக்கி மாளாத காசு நான் வந்து இன்றைக்கி துணி வியாபாரம் இல்லை. இன்றைக்கி நான் துணி வியாபாரம் துணி இருந்தால் துணி கொண்டு வெளியில் போவேன், துணி இல்லை அப்படின்னா வீட்டு வேலைக்கு போவேன். நான் இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்படுறேன். என்னோடய கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, சரிங்களா? அதனால் தயவுசெய்து கஷ்டப்படுறவங்களுக்கு தயவுசெய்து யார் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன்.